கர்த்தருடைய ஆவியானவர் என்னோடு பேசினதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். கர்த்தர் தீர்க்கதரிசிகளோடு பேசுகிறார். கர்த்தர் ஊழியக்காரர்களோடு பேசுகிறார். கர்த்தருடைய சமாதானம் பெரியது. கர்த்தர் உங்களுக்கும் பேசுவார், உங்களிடத்திலும் பேசுவார். கர்த்தர் உங்களிடத்திலும் பேசுவார். கர்த்தர் உங்களிடத்திலும் பேசுவார். ஆண்டவர் என்னோட பேசுறது 2 ராஜாக்கள் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வசனங்களை நாம் பார்க்கிறோம். தீர்க்கதரிசிகளுடைய புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியாயிருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து, உமக்கு அடியனாகிய என் புருஷன் இறந்து போனான், உமது அடியன் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர். கடன் கொடுத்தவன் இப்பொழுது என் 2 குமாரரையும் தனக்கு அடிமைப்படுத்திக் கொள்ள வந்தான் என்றான். எலிசா அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? நான் வாசிக்கிறேன். வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது என்று சொல் என்றான். அதற்கு அவள், அவள் ஒரு குடம் எண்ணெய் இல்லாமல் உமது அடியனுடைய வீட்டிலே வேறு ஒன்றும் இல்லை என்றான். அப்பொழுது அவள் அவளிடத்திலிருந்து போய் தன் பிள்ளைகளுடன் கதவை பூட்டிக் கொண்டு இவர்கள் பாத்திரம் வார்த்தாள். அல்லேலூயா. அந்த பாத்திரங்கள் நிறைந்த பின் அவள் தன் மகன் ஒருவனை நோக்கி, இன்னும் ஒரு பாத்திரம் கொண்டு வா என்றாள். அதற்கு அவள், வேறு பாத்திரம் இல்லை என்றாள். அப்பொழுது எண்ணெய் நின்று போயிற்று. அல்லேலூயா. அப்பொழுது எண்ணெய் நின்று போயிற்று. அல்லேலூயா. 7வது வசனம் வாசிங்க. அவள் போய் தேவனுடைய மனுஷனுக்கு அதை அறிவித்தாள். அப்பொழுது அவள், நீ போய் அந்த எண்ணெயை விட்டு உன் கடனை தீர்த்து மீந்ததை கொண்டு நீயும் உன் பிள்ளையும் ஜீவனம் பண்ணுங்கள் என்றாள். அல்லேலூயா. நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள் என்றாள். அல்லேலூயா. இதுல இருந்து என்ன புரியுது அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு ஊழியக்காரருடைய புருஷன் மறித்து போயிட்டார். அதாவது ஊழியக்கார தீர்க்கதரிசியா இருந்த ஒருவர் மறிச்சிட்ட பிறகு அவருடைய மனைவி எலிசா தீர்க்கதரிசி போய் என்ன பண்றாங்க, கேட்கறாங்க. என்ன கேட்கறாங்க? ஐயா, எனக்கு என்னுடைய கணவர் தீர்க்கதரிசி, உங்களுக்கு எல்லாம் தெரியும், தீர்க்கதரிசியா இருந்து மறித்தார். ஆனால் எப்பொழுது என்னுடைய கடனுக்காக 2 பிள்ளைகளை அடிமைக்காக கொண்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லும்போது, அந்த எலிசா என்ன சொல்றாரு? எலிசா பார்த்து, அம்மா நான் உனக்கு என்ன செய்யணும்? அம்மா நான் உனக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி, அதுக்கப்புறம் அவர் கேட்கிற 2வது கேள்வி என்ன செய்யணும்? வீட்டில உன்னிடத்தில் என்ன இருக்கு? வீட்டில உன்னிடத்தில் என்ன இருக்கு கேட்கிறாங்க. அப்போ அவங்க என்ன சொல்றாங்க? ஒரு குடம் எண்ணெயை தவிர என்னிடத்தில் வேறு ஒன்றும் இல்லை. வேறு ஒன்றும் இல்லை. என்னிடத்துல எண்ணெய் தவிர ஒரு குடம். அதாவது அவங்க கிட்ட ஃபேக்டா பேசிட்டாங்க. இன்னைக்கு கர்த்தருடைய ஊழியக்காரர்கள், கர்த்தருடைய சகோதரிகள், கர்த்தருடைய விசுவாசிகள், கர்த்தரிடத்துல நம்ம உண்மையா இருந்தால் நிச்சயமாய் நம்ம ஒருபோதும் கைவிட மாட்டார். அல்லேலூயா. இதுல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது, அல்லேலூயா, அந்த அம்மா எலிசாவை, அதாவது ஊழியக்காரர் என்று அறிந்து அவர்கிட்ட போய்
தன்னை பற்றி, தன்னுடைய குடும்ப கஷ்டத்தை பற்றி சொல்றாங்க. ஐயா, எங்க ஹஸ்பண்ட் என்ன பண்ணியிருக்காரு, ஊழியம் செஞ்சுட்டு இருந்தாரு. ஒரு தீர்க்கதரிசி தான், உங்களுக்கு புரியும். நல்ல ஒரு தீர்க்கதரிசியாக இருந்து மரித்து போனோம். இன்றைக்கு இது எங்களுக்கு மிகவும் கஷ்டமான சூழ்நிலை. கஷ்டமான சூழ்நிலையில் என்னுடைய வாழ்க்கை மிகவும் மோசமாக்கி, கடன்காரர்கள் 2 பிள்ளைகளை கொண்டு என்ன பண்ண போகிறாங்க, அடிமைத்தனமாக கூட்டிகிட்டு போகிறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. நம்மெல்லாம் வந்து ஊழியக்காரங்கிட்ட பேசுறதுக்கு பயப்படும். ஊழியக்காரங்கிட்ட உண்மையை பேசணும் எப்பவும், அதான் உண்மை. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஊழியக்காரங்கிட்ட உண்மையை சொல்லுங்க, அது நல்லது. அந்த ஸ்திரீ என்ன சொல்றாங்க, உண்மையை சொன்னான், ஃபேக்டை சொன்னான். அதுக்கு ஒரு என்ன சொல்றாரு, உன்னிடத்தில் என்ன இருக்கு, உன்னிடத்துல என்ன இருக்கு. அப்போ அந்த அம்மா என்ன சொல்றாங்க, ஒரு குடம் எண்ணெயை தவிர என் வீட்டில் எதுவும் இல்லையா. ஆண்டவர் எப்பொழுதுமே இருக்கிறதை கொண்டு ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் எப்பொழுதுமே இருக்கிறதை கொண்டு தான் ஆசீர்வதிப்பார். உங்ககிட்ட என்ன இருக்கு? ஜெப ஆவி இருக்கா? நீ தினமும் ஜெபிக்கிறியா? அந்த ஊழியக்காரர் கேட்கிறார்கள், உங்ககிட்ட என்ன இருக்குமா? என்கிட்ட ஜெபத்தை தவிர வேற எதுவுமே இல்லையா. ஜெபத்தை தவிர வேற எதுவுமே இல்லை. இன்னைக்கு ஜெபிக்கிறவங்க ஜெயிப்பாங்க. விசுவாசிக்கிறீங்களா? இந்த காலத்துல ஜெபிக்கிறவங்க ஜெயிப்பாங்க. ஜெபிக்காதவங்க ஒண்ணுமே இல்லை. அல்லேலூயா. ஜெபிக்காதவங்க ஒண்ணுமே இல்லை. அவங்களுடைய வாழ்க்கை அல்லேலூயா ஜீரோவாயி. அல்லேலூயா. வெறுமனே இருப்பீங்க. அந்த இவங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் அவங்க என்ன பண்றாங்க, யாரை பார்க்குறாங்க, ஒரு ஊழியக்காரனை பார்க்குறாங்க. 2வது ஊழியக்காரங்கிட்ட உண்மையை சொல்றாங்க. 3வது என்ன சொல்றாங்க, ஊழியக்காரங்கிட்ட ஊழியக்காரனுடைய பேச்சை கேட்கிறாங்க, கீழ்படிறாங்க. விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. இன்றைக்கு ஆனால் நம்ம ஆட்கள், நம்முடைய விசுவாச குடும்பம் அப்பேற்பட்ட ஒரு கீழ்ப்படுதலுக்குள்ளே இருக்குமானால் நிச்சயமா அவருடைய வாழ்க்கை மாறும். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. அவருடைய வாழ்க்கை மாறும். அப்போ ஊழியக்காரனுடைய பேச்சை கேட்கணும். நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கணும். சில பேர் வந்து என்ன சொல்றாங்க, எங்க வீட்டுக்காரர் ஊழியம் செஞ்ச மாதிரி நீங்களாம் செஞ்சிருவீங்களா? நாங்கள் நல்லா ஊழியம் தான் செஞ்சுருக்கோம், நாங்கள் எப்போதும் ஜமா தான் பண்ணியிருக்கோம், உங்கள் வேலையை பார்த்துட்டு போ. ஏதாவது ஒன்று சொன்னால் என்ன பண்ணுறது, எல்லா விதத்திலும் நம்ம என்ன பண்ணுறது, அசட்டை பண்ணுறது. அசட்டை பண்ணக்கூடாது. ஊழியக்காரன் அசட்டை பண்ண, ஊழியக்காரங்களை அசட்டை பண்ணக்கூடாது. உங்கள் வேலையை பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்லிடுறாங்க. ரொம்ப ஈஸியாக சொல்கிறாங்க. அப்படி என்னன்னா பேசாத இருக்கிறாங்க, ஃபோன் பண்ணால் கூட எடுக்க மாட்டாங்க. அப்பேற்பட்ட சூழ்நிலை இன்றைக்கு இருக்குது. ஆனால் அந்த அம்மா கிட்ட இருந்த ஒரே ஒரு பண்பாடு என்ன இருக்குது, உண்மையை சொன்னாங்க, கீழ்ப்படிந்தாங்க. உண்மையை பேசினாங்க, கீழ்ப்படிந்தாங்க. அல்லேலூயா. அதே போல நமக்கு கொஞ்சத்துல உண்மை இருந்தா ஆண்டவர் அநேகத்துக்கு அதிகாரியா இருப்பார், அதிகாரியா பயன்படுத்துவார். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. இன்றைக்கு அதிகாரியா பயன்படுத்துவார். பாருங்க, இன்னைக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு ஊழியக்காரர் காஞ்சிபுரத்தில் ஒருத்தர் மறிச்சிட்ட பிறகு நாங்கள் அந்த இடத்துக்கு போயிருந்தோம். அதுக்கப்புறம் அந்த குடும்பத்துக்கு வேறு அவங்க நாங்கள்லாம் என்ன நினச்சோம், அவங்க பிள்ளை தான் வருவார், அவர் தான் இதுக்கு அடுத்தது, அதாவது ஊழியக்காரருக்கு அப்புறம் அவர் தான் பாஸ்டர் வருவாங்கன்னு நினச்சோம். கடைசியில் பார்த்தா நம்முடைய ஸ்தாபனத்தில், அசம்பிளிஸ் ஆஃப் காட் ஸ்தாபனத்தில் படித்த பிள்ளைகள், அதாவது ஊழியக்காரர்கள் அவங்கள தயார் நிலைக்கு கொண்டு வந்திருந்தால் மாத்திரம்தான் அவங்கள வந்து இந்த ஸ்டேஜில் ஏற்ற முடியும். அப்படி இல்லைன்னா அதை வந்து என்ன பண்ணுவாங்க, அதை அவங்கள ஒதுக்கிட்டு வேறு ஒரு பாஸ்டர் போடுவாங்க. அதுதான் உண்மை.
அந்த இடத்துல பார்க்கும்போது இப்பொழுது அவங்க குடும்பத்தார் யாருமே கிடையாது. அவங்க அதுக்கு பாத்திரமாக இல்லை. யாரு? அந்த பாஸ்டர் மரிச்சிட்டாரு. அவங்களுடைய மனைவியும் அதுக்கு பாத்திரவானா இல்லை. அவங்க பிள்ளைகளும் பாத்திரவானா இல்லை. அதனால வேறு கோடைகளை இந்த இடத்துல சொல்லுவோம். நம்ம பாத்திரவானா இருக்கணும். எதற்கு நான் சொல்லுகிறேன் அப்படின்னா, அல்லேலூயா, எது இருந்தாலும் யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் இந்த இடத்துக்கு பாத்திரவானாய் ஆண்டவர் உங்களை பயன்படுத்த வேண்டும் என்றால் உங்களுக்கு அல்லேலூயா போதுமான அபிஷேகம் இருக்கணும். அல்லேலூயா, போதுமான அபிஷேகம் இருக்கணும், போதுமான கிருபை இருக்கணும். கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்கு நீங்க மனதுடையவர்களா இருக்கணும். அல்லேலூயா, விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்கு நீங்க மனதுடையவர்களா இருக்கும்போது நிச்சயமா உங்களை ஆசீர்வதிக்க அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். பாருங்க, அவர் சொல்றதை அப்படியே கேட்டு அப்படியே விசுவாசித்தாங்க. அடுத்தது வாசிங்க. இந்த அப்பொழுது அவள், நீ போய் உன்னுடைய அயல் வீட்டுக்காரர் எல்லா இடத்திலும் அணுக வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்குங்கள். அல்லேலூயா, கேட்டு வாங்குங்கன்னு சொல்றேன். நம்ம என்ன பண்றோம்? அயல் வீட்டுக்காரர்கிட்ட சண்டை போட்டுருந்தோம். நீ பெருசா நான் பெருசா, என் வாசப்படல நீ ஏன் தண்ணி ஊற்றின? நான் வாசப்படியில தண்ணியை ஊற்றுறேன். நான் என்னுடைய வாசப்படல நான் உன்னுடைய வாசப்படியில பாரு மீன் தண்ணியை ஊற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீன் தண்ணியை ஊற்றி நாசனம். அதுக்கு ஒரு சண்டை, அதுக்கு ஒரு சண்டை வந்துடுது. அது ஒரு பிரச்சனை. அயல் வீட்டுக்காரர்கிட்ட சமாதானமா இருக்கணும். விசுவாசிக்கிறீங்களா? பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட, எதிர் வீட்டுக்காரங்க கிட்ட, அல்லது நம்ம கூட இருக்கிறவங்க கிட்ட சமாதானமா இருந்தா அந்த வெறும் பாத்திரம் எல்லாம் யாருக்கு பயன்படும்? யாருக்கு பயன்படும்? தேவனுக்கு பயன்படும். அல்லேலூயா, தேவனுக்கும் பயன்படும், உங்களுக்கும் பயன்படும். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை பயன்படுத்துவதற்காகத்தான் அயல் வீட்டுக்காரருடைய பாத்திரங்களை நீங்க கேட்டு வாங்குங்கன்னு சொல்றேன். விசுவாசிக்கிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. கர்த்தருடைய வீட்டிலே நாம் எப்பொழுதும் அவருடைய பிள்ளைகளாய் நாம் இருக்க வேண்டும், ஒத்துமையா இருக்க வேண்டும். அவருடைய பிள்ளை, அவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்து இருக்க வேண்டும். அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படினோம், ஊழியக்காரனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படினோம். அல்லேலூயா. ஊழியக்காரன் சொல்றதை கேட்கணும். கேட்கும்போது அவர்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். பாருங்க, மறுபடியும் என்ன சொல்றாரு? பண்ணு அவரு. அப்பொழுது அவன் நீ போய் உன்னுடைய அயலான் வீட்டுக்கார எல்லோரிடத்திலும் அநேக வெறும் பாத்திரங்கள் கேட்டு வாங்கு. அல்லேலூயா. வாங்குன்னு சொல்றாரு. கேட்டு வாங்கி கொண்டு வா. அயல் வீட்டுக்காரங்க பாருங்க, அவங்களாம் கொடுத்துருக்குறாங்க. பாருங்க, ஒவ்வொருத்தர் 5 பாத்திரம் கொடுத்துருப்பாங்க, ஒருத்தர் 2 பாத்திரம் கொடுத்துருப்பாங்க, ஒருத்தர் ஒரு பாத்திரம் கொடுத்துருப்பாங்க. அதே போல கேட்டு வாங்கிட்டு சொன்னாங்க. அல்லேலூயா. வெறும் பாத்திரம். இன்னைக்கு இயேசு அறியாத பாத்திரங்கள்லாம் நிறைய இருக்கு. அல்லேலூயா. உங்க வீட்டு பக்கத்துல நிறைய பாத்திரங்கள் நிரம்பி இருக்காங்க. வெறும் பாத்திரம். இயேசுனா யாருன்னு தெரியாத பாத்திரம், இயேசுனா முறுமுறுக்கு பாத்திரம், இயேசுனா ஒண்ணுமே அறியாத பாத்திரம். அந்த பாத்திரத்தெல்லாம் நீ என்ன பண்ணணும்? கேட்டு வாங்கிட்டு வந்து உன்னுடைய வீட்டுக்குள்ளே கொண்டு வந்து போடு. உன் வீட்டை மூடு. உன்னுடைய அறை கதவை மூடு, பூட்டுன்னு சொல்றேன். பூட்டிட்டு ஆண்டவர் அல்லேலூயா அப்பதான் அற்புதம் செய்வார். அல்லேலூயா. அறை கதவை பூட்டி செவி. அறை கதவை பூட்டி செவிக்கும்போது உன் வாழ்க்கையிலே ஒரு பெரிய சமாதானம். கர்த்தர் நினைச்சது நடக்கும். அதான் அபிஷேகம். ஆண்டவர் அந்த எண்ணெய், ஒரு பாத்திரம், ஒரு குடத்துல இருந்த எண்ணெய் தான் ஆண்டவர் அல்லேலூயா அதை நிரப்பி. அந்த அபிஷேகம் எண்ணெய் ஒரு குடம் அவங்களுக்கு இருந்தது. வேற எதுவுமே இல்லை. அந்த எண்ணெய் என்பது ஒரு அபிஷேகத்தை குறிக்கிறது. எண்ணெய் என்பது பரிசுத்த ஆவியை குறிக்கிறது. எண்ணெய் என்பது ஜெபத்தின் ஆவியை குறிக்கிறது. எண்ணெய் என்பது உங்களை
அல்லேலூயா நிரப்பக்கூடியதா இருக்கிறது. எண்ணெய் என்பது என்ன பண்றது? எல்லா பாத்திரங்களையும் நிரப்பக்கூடியதாக இருக்கிறது. விசுவாசிக்கிறீங்களா? அந்த எண்ணெய் ஆண்டவர் அல்லேலூயா நிரப்புவதற்கு அயல் வீட்டு பாத்திரங்கள் எல்லாம் உள்ள வரணும். அல்லேலூயா எல்லா பாத்திரங்களும் காலி பாத்திரம்லாம் உள்ள வந்தாதான் ஆண்டவர் நிரப்புவார். விசுவாசிக்கிறீங்களா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா காலி பாத்திரம் தான் உள்ள வந்துச்சு. இப்போ ஆண்டவர் அற்புதம் செய்வார். என்ன அற்புதம்? நிரம்பி வழிகிற அற்புதம். அல்லேலூயா நிரம்பி வழிகிற அற்புதம் செய்ய போறார். அல்லேலூயா இந்த சபை நிரம்பும் போது தான் உங்களுக்கு ஆசீர்வாதங்க, உங்களுக்கு ஆசீர்வாதம். நீங்க அல்லேலூயா ஆள் வீட்டுக்காரர்களை கூட்டிட்டு வரணும். இந்த சபையை நிரப்பணும். இந்த சபையை நிரம்பும் போது தான் கர்த்தர் பெரிய அற்புதங்களை செய்வார். விசுவாசிக்கிறீங்களா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா ஆண்டவர் பாருங்க, அந்த அயல் வீட்டுக்காரர் பாத்திரத்தை வாங்கி வந்துட்டாங்க. அடுத்தது என்ன சொல்றாங்க பாருங்க, 4ஆம் வசனம். உள்ளே போய் உன்னுடைய பிள்ளைகளுடன் உள்ளே நின்று கதவை பூட்டி அந்த பாத்திரங்கள் எல்லாவற்றிலும் பார்த்து நிறைந்ததை ஒரு பாத்திரத்தில் வை என்றார். அல்லேலூயா அவைகளை வார்த்தாள். வார்த்தாள்னா அதில் ஊற்றினாள் என்று சொல்லப்படும். வார்த்தாள் சொல்றது என்ன பண்றது? ஊற்றினாள். அப்போ அந்த பிள்ளைகளுக்கு பாருங்க கதவை பூட்டிட்டாங்க. அது என்னாச்சு? அதுக்கப்புறம் அந்த பாத்திரத்துல என்ன பண்றாங்க? நிரப்பும். அந்த பாத்திரத்துல அந்த ஒரு குடம், ஒரே ஒரு குடம் அவங்க வச்சிருக்கிறது, ஒரே குடம் எண்ணெய் தவிர வேறு எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு உண்மையை சொல்லிட்டாங்க. ஆரம்பத்திலே உண்மையை சொல்லிட்டாங்க. அப்போ அந்த ஆண்டவர் பாருங்க காலி குடம்லாம் காலி குடம்லாம் எடுத்து வந்து நிரப்பி வச்சுக்கங்கன்னு சொல்லியாச்சு. காலி பாத்திரம்லாம் வந்துச்சு. உள்ள வந்துட்ட பிறகு அந்த இடத்துல என்னாச்சு? அற்புதம் நடந்தது. அல்லேலூயா அடுத்தபடியாக நடக்கும். அல்லேலூயா இன்றைக்கும் நீங்க அல்லேலூயா தேவ பிள்ளைகளை நீங்க இந்த சபையை நிரப்பும் பொழுது, இந்த சபைக்காக ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அல்லேலூயா எல்லா பாத்திரங்களும் நிரப்பப்படும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் பெரியவர், அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா பாருங்க அந்த அம்மா அதே போல அல்லேலூயா தீர்க்கதரிசி சொன்னதை என்ன பண்ணாங்க? கீழ்ப்படினாங்க. அதே போல ஊற்றினாங்க. எல்லா பாத்திரம் கிட்டத்தட்ட 50-100 பாத்திரம் மேல நிரம்பிச்சு. நிரம்பிட்ட பிறகு இன்னொரு பாத்திரத்தை கொண்டு வைப்பா மகனை, ஒரு மகனை கூப்பிட்டு அவங்க மகனை கூப்பிட்டு என்ன சொல்றாங்க? ஒரு பாத்திரம் வாசிங்க. அந்த பாத்திரம் நிரம்பின பிறகு தன் மகனை நோக்கி இன்னும் ஒரு பாத்திரம் கொண்டு வாப்பான்னு சொல்றாங்க. அதற்கு அவன் வேறு பாத்திரமே இல்லை, எல்லாமே ரட்சிக்கப்பட்டாச்சு. அல்லேலூயா அல்லேலூயா எல்லாமே ரட்சிக்கப்பட்டாச்சு. அந்த இடத்துல அற்புதம் நடந்தது. எல்லா ஆசீர்வாதம் நிறைவாய் ஏற்பட்டது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா நிறைவாய் கிடைத்தது. அல்லேலூயா நீங்க மிகவும் குறைச்சலோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க ஒவ்வொரு நாளும். அல்லேலூயா குறைவோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த நாளில. அல்லேலூயா எப்படிப்பட்ட நாள்? லாக்டவுன் நாள். கிட்டத்தட்ட 50-53 எத்தனை நாள் ஆயிடுச்சு? 54 நாள் ஆயிடுச்சு. மிகவும் கஷ்ட சூழ்நிலை, மோசமான நிலை. நம்ம என்ன பண்ணலாம்? வீட்டில் உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்கலாம் அப்படின்னா, அல்லது வேற ஏதாவது நிறைய பேர் அந்த காய் விளையாடுறாங்க, நிறைய பேர் போர்டு விளையாடுறாங்க. இந்த மாதிரி விளையாட்டு அதிகமாகிடுச்சு. தேவனை தேடுறது கிடையாது. அல்லது ஊழியக்காரனுடைய வார்த்தை கேட்கிறதே கிடையாது. சபைக்கு லீவ் விட்டாச்சு. சபைக்கு என்னவோ ஸ்கூல் லீவ் விட்ட மாதிரி இப்போ எல்லாருமே சபையை லீவ் விட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஜாலியாக அது சொல்கிறது அவங்க ஒரு ஜாலி. வாரம் அப்படி இல்லைன்னா பாஸ்டர் ஒரே தொல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க? ஒரு பேச்சு நடக்கும். இந்த அம்மா என்ன சொல்லிட்டாங்க? ஐயா என்கிட்ட வேற இல்லை, ஒரே ஒரு பாத்திரம் இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே என்ன பண்ணிட்டாரு? நம்மளால என்ன சொன்னோம்? வேற ஒரு அந்நிய மனுஷாலிகிட்ட போய் ஒரு பாத்திரம் வாங்க சொல்றாரு. இதெல்லாம் மாஸ்டரா
இவர்கிட்ட இருக்கிறத பாக்கெட்ல இருக்கிறத கொடுப்பாருன்னு பார்த்தோம், கொடுக்கலையே. அப்படித்தானே நம்மளாம் ஃபீல் பண்ணுவோம். நான் அப்படிதான் ஃபீல் பண்ணுவேன். நீங்களா எப்படின்னு தெரியாது. ஊழியக்காரன் கொடுக்கறத விட அவங்க ஆசீர்வதிக்கிறது பெரிய அளவில் ஆசீர்வாதம். கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யமாய் மாற்றும். விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யமாய் மாற்றும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் தான். கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிக்ஷையே ஜீவ வழி. கட்டளையே விளக்கு, கட்டளை தான். தேவன் கட்டளை இருக்கிறார். அந்த கட்டளை உனக்கு விளக்கா இருக்கும், உன் பாதைகளுக்கு வெளிச்சமா இருக்கும். அதுதான் உனக்கு மிகவும் முக்கியம். கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிக்ஷையே ஜீவ வழி. ஜீவ வழியில நாம் நடக்க வைக்கும். அல்லேலூயா. அதுக்கப்புறம் வாசிங்க. அவர் போய் மனுஷனுக்கு அதை அறிவித்தான். அப்பொழுது அவன், நீ போய் அந்த எண்ணெயை விற்று உன் கடனை தீர்த்து மீந்ததை கொண்டு நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள் என்றான். ஆமென். பாருங்க, அவன் போய் தேவனுடைய மனுஷனுக்கு அதை அறிவித்தான். அல்லேலூயா. பாருங்க, போயிட்டு ஐயா எனக்கு ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செஞ்சுட்டாரியா, என்கிட்ட ஒரே ஒரு குடம் இருக்குது, என்னன்னு சொன்னா இல்லையா உங்களுக்கு, அந்த எண்ணெயை நீங்க சொன்னது போல அயல் வீட்டுக்காரங்க எல்லாம் கொண்டு வந்து பாத்திரத்தை நிரப்பிட்டாங்க. கிட்டத்தட்ட 100 பாத்திரம் ஆயிடுச்சு. நிறைய பாத்திரம். கிட்டத்தட்ட நான் ஊற்றுறேன் அப்படியே எண்ணெய் வந்துனே இருந்தது. ஒரு எண்ணெய் ஒரு தண்ணியை வச்சு அப்படியே ஊற்றும் போது எவ்வளோ ஆசீர்வாதம். அந்த மாதிரி ஆசீர்வாதம் வந்துச்சு. எவ்வளோ ஆச்சரியமா சொல்லியிருப்போம். நம்ம சொல்றோம், நம்மளையும் சொல்ல வைக்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. நிச்சயமா உங்களுக்கும் அப்பேற்பட்ட ஆசீர்வாதம் இருக்கு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்பேற்பட்ட ஆசீர்வாதம் இருக்கு. அல்லேலூயா. பாருங்க, அதுக்கப்புறம் அவன் போய் சொன்ன பிறகு அவன் என்ன சொல்றான், சரி எனக்கு கொஞ்சம் எடுத்துருவான் அப்படின்னா சொல்றான். என்ன சொல்றான்? எனக்கு கொஞ்சம் எடுத்துருவான் நான் சொல்லுவேன். என்ன சொல்றாரு? 7ஆம் வசனம். அதை விற்று கடனை தீர்த்து மீதத்தை கொண்டு ஜீவனம் பண்ணுங்கள் என்றார். அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் உனக்கு ஜீவ நாட்கள் முழுவதும் ஆசீர்வாதத்தை கொடுத்தார். உயிருள்ள நாள் வரைக்கும் ஆசீர்வாதத்தை கொடுத்தார். விசுவாசிக்கிறீங்களா? பாருங்க, ஒரு போறோம் என்ன அவ உண்மையா சொன்னான். சொன்னதின் நிமித்தம் ஊழியக்காரரை வார்த்தையை அசட்டை பண்ணாமல் கேட்டார், கீழ்ப்படிந்தார். உடனே அவளுக்கு அற்புதம் நடந்தது. அல்லேலூயா. இன்றைக்கும் உங்களுக்கு அற்புதம் நடக்க வேண்டும் என்றால் அல்லேலூயா, ஊழியக்காரருடைய சிக்ஷையை நீங்க அசட்டை பண்ணாதீங்க. அல்லேலூயா. அதுக்காக தான் சொல்றாரு. இதுல என்ன சொல்றாரு? கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிக்ஷையே ஜீவ வழி. நீ ஜீவனம் பண்ணு அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ வாழு, சுகமா வாழு, நீ சுகத்தோட வாழு, சுகித்து வாழு. உன் ஆத்மா வாழ்வதை போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இரு மகளே. எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்க. கீழ்ப்படிந்ததுனால வந்த ஆசீர்வாதம். அவன் அசட்டை பண்ணாத கீழ்ப்படிந்ததுனால வந்த ஆசீர்வாதம். இன்றைக்கு நிறைய பேர் அசட்டை பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. ஊழியக்காரர்கள் நிறைய பேர் அசட்டை பண்றாங்க. அவங்க ஆசீர்வாதம் பெறவும் முடியல. இன்றைக்கு கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அதோட வேதனை கூட்டாளி என்று சொல்லப்பட்டது. தேவஜனமே, இன்றைக்கு இதிலிருந்து என்ன புரியுது? கர்த்தருக்கு அல்லேலூயா, கர்த்தருடைய ஊழியக்காரரை யாரும் அசட்டை பண்ணக்கூடாது. விசுவாசிக்கிறீங்களா? அசட்டை பண்ணாத இருந்தால் அவருடைய வார்த்தையின்படி நீங்க நடக்கும்போது உங்களுக்கு ஜீவன் பண்ணும்படியாக ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கு என்ன பிஸ்னஸ் கொண்டு வருவார். அல்லேலூயா. ஒரு கூட எண்ணெயை வச்சு உங்ககிட்ட இருக்கிறத வச்சு நீங்க பெரிய அல்லேலூயா நல்ல அதிபதி ஆகுவீங்க. நல்ல அல்லேலூயா நல்ல ஒரு ஊழியக்காரராக ஆவீங்க, அல்லது நல்ல வியாபாரி ஆயிப்பீங்க. நல்ல ஒரு கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பார். எப்படி? கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயந்து கர்த்தருடைய வழிகள் நடக்கிறவர்கள் எவ்வளோ அவர்கள் வாக்கியவான்கள். அவர்கள் கையின் பிரயாசத்தை
சாப்பிடுவார்கள், அவர்களுக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். அவர் பிள்ளைகள் ஒளிவ மர கன்றுகளைப் போல திகழ்ந்திருப்பார்கள். இன்றைக்கு ஹல்லேலூயா, தேவனுடைய வார்த்தையை அசட்டை பண்ணாதீங்க. ஊழியக்காரனுடைய வார்த்தையை அசட்டை பண்ணாதீங்க. கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்க. ஏனென்றால் ஊழியக்காரரை கர்த்தர் நியமித்திருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் தான் நியமித்திருக்கிறார். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமானாக்கியிருக்கிறார். எவர்களை நீதிமானாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியிருக்கிறார். இன்றைக்கும் கர்த்தர் ஹல்லேலூயா உங்களுக்கும் ஆண்டவர் மகிமைப்படும்படியான வேலையை தருவார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் எப்படி? ஆண்டவர் என்ன சொல்றார்? இந்த வசனம் என்ன இருக்கு? நான் தெரிந்து கொண்டவர்கள் தங்கள் கைகளின் கிரியைகளை நெடுநாளாய் அனுபவிப்பார்கள். ஹல்லேலூயா. நான் தெரிந்து கொண்ட ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டார். உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்யணும், உங்களை கொண்டு பெரிய பிசினஸ் பண்ணணும், உங்களை கொண்டு நிறைவா நடத்தணும், ஆண்டவருக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமா இருக்கணும் நீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆண்டவர் உங்களை அழைச்சிருக்கார். விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களை அழைச்சது நோக்கம் என்ன? நீங்க ஹல்லேலூயா திக்கற்றவர்களாய் கைவிடுவதற்காக அல்ல, திக்கற்ற பிள்ளைகளாய் திரிவதற்காக. நீங்கள் ஆசீர்வாதமா இருக்கணும். ஹல்லேலூயா. ஆண்டவரை ஒருபோதும் உங்களை கைவிட மாட்டார். கைவிடாத தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். உங்களை பலப்படுத்துவதற்காகத்தான் இந்த ஹல்லேலூயா இந்த நாளில இந்த வார்த்தையை நான் உங்களுக்கு உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை, ஹல்லேலூயா, கர்த்தருடைய வார்த்தை நீங்க நம்பணும். கர்த்தருடைய வார்த்தையை நீ நம்பும் போது ஹல்லேலூயா உங்களுக்கு எல்லா கடனிலிருந்து கர்த்தர் விடுதலை கொடுப்பார். எல்லா வியாதியிலிருந்து விடுதலை கொடுப்பார். எப்பேற்பட்ட பொல்லாப்பிலிருந்து கர்த்தர் விடுதலை கொடுப்பார். ஹல்லேலூயா. எப்பேற்பட்ட கடன் பிரச்சனை, அந்த அம்மா எப்படி 2 பிள்ளைகளை கடனுக்காக அந்த பிள்ளைகளை அடிமைத்தனம் பண்ணுவதற்காக கடன்காரர்கள் கூட்டிட்டு போவதற்கு ரெடியா வந்துட்டாங்க. அந்த அம்மாவுக்கு எவ்வளவு பதற்றம், எவ்வளவு வேதனை இருந்திருக்கும். அந்த நாட்களில் எவ்வளவு வேதனை இருந்திருக்கும். ஐயோ, என் மகன் என் கணவர் வந்து நல்ல ஊழியம் பண்ணாராச்சு அப்படின்னு சொல்லி எவ்வளவு வேதனை இருந்திருக்கும். ஆனால் அந்த வேதனையை தணிப்பதற்காக போய் யார்கிட்ட சொல்லிட்டு, யார்கிட்ட இது இருக்கு? தீர்க்கதரிசிக்கிட்ட போய் கேட்கலாம், ஊழியக்காரர்களை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகலாம். இன்றைக்கும் உங்களுக்கு விமர்சனம் எங்க கிடைக்கும் இருக்கும் அப்படின்னா ஊழியக்காரர்கிட்ட தான். ஹல்லேலூயா. ஊழியக்காரர்கிட்ட போய் ஆலோசனை கேளுங்க. ஆலோசனை இல்லாத இடத்துல ஜனங்கள் சீர்கட்டு போவாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆலோசனை கேளுங்க, கர்த்தரிடத்துல கேளுங்க, கர்த்தருடைய ஊழியக்காரர்கிட்ட கேளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஹல்லேலூயா. உங்களுடைய கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்க போகிறார். ஆண்டவர் உங்களை ஒரு குடம் எண்ணெயை வச்சு ஹல்லேலூயா திரளான கடன்களை ஆண்டவர் அடைத்திருக்கிறார். திரளான ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். இன்றைக்கும் ஹல்லேலூயா ஒரு குடம் எண்ணெய் வச்சு உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். உங்க வீட்டில் நீங்க ஜெபிக்கிறதுனால உன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். உன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுறதுனால உங்களுடைய ஹல்லேலூயா நகர மக்கள் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. நீ நகர மக்கள் ஆசீர்வதிக்கப்படுறதுனால சபை மக்கள் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. சபை மக்கள் ஆசீர்வதிக்கப்படுறதுனால 130 கோடி ஜனங்களும் ஆசீர்வதிக்கப்படும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன்? கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க அவர் வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார். கர்த்தருக்கு ஹல்லேலூயா கீழ்ப்படிங்க. கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்க. ஹல்லேலூயா. ஊழியக்காரருக்கு ஹல்லேலூயா கீழ்ப்படிங்க. ஊழியக்காரருடைய வார்த்தையை கேளுங்க, ஆலோசனை கேளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். நாம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் இந்த நாளிலே கிருபை, ஹல்லேலூயா, பரிசுத்த ஆவியானவருடைய கிருபை இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவீராக, சுகப்படுத்துவீராக. ஆண்டவரே, இக்காலத்து பாடுகள் இனிவரும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவை அல்ல என்று சொல்லியிருக்கிறாச்சா. இந்த நாளில் ஆண்டவரே, யாரெல்லாம் ஆண்டவரே இந்த ஹல்லேலூயா வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ கர்த்தாவே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொருடைய வாழ்க்கை மாறட்டும் ராஜா. கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அந்த ஹல்லேலூயா ஸ்திரீயின் வாழ்க்கையை நீ மாற்றினீர் ஆண்டவரே. அந்த ஸ்திரீயின் வாழ்க்கையில ஆண்டவரே அதிகமாக ஆசீர்வதித்தது போல ஒவ்வொருவர்கள் வாழ்க்கையிலும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இவர்களுடைய வாழ்க்கையிலும் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். அற்புதம் நடக்கும்படியாக ஜெபிக்கிறோம். சமாதானத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம்.
எல்லாரும் நிறைவாய் காணப்படும்படி ஜெபிக்கிறோம். இவர்களை கொண்டு அநேக ஆத்துமாக்களை நீர் பயன்படுத்த போதுக்காக ஸ்தோத்திரம். அநேக பாத்திரவான்களாய் மாற்ற போதுக்காக ஸ்தோத்திரம். அநேகர் நிரம்பி வழியத்தக்கபடி, ஆசீர்வாதம் நிரம்பி வழியத்தக்கபடி, அபிஷேகம் நிரம்பி வழியத்தக்கபடி, ஒவ்வொருடைய பாத்திரம் ஆசீர்வாதம் ஆண்டவரே வெறுமையா இருக்கிற பாத்திரம் எல்லாம் ஆசீர்வாதமா இருக்கும்படியாக ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே எவ்வளவு ஜனங்கள் இருக்கிறாங்கப்பா, இந்த பகுதியில் எத்தனை ஜனங்கள் இருக்காங்க, இந்த மணப்பாக்க பகுதியில் எத்தனை ஜனங்கள் இருக்காங்க, இந்த சென்னை பட்டணத்தில் ஆசீர்வாதத்தை கொடுங்கப்பா, இந்த சபையை ஆசீர்வதிங்கப்பா, பெரிய காரியங்களை செய்யும்படியா ஜெபிக்கிறோம். ஒவ்வொருடைய வாழ்க்கை மாறட்டும், எல்லா தீங்குக்கு விலக்கி காத்திரும்படி ஜெபிக்கிறோம். சமாதானத்தை கொடுப்பீராக, நன்மையின் கிருபையின் தொடரும்படியா ஜெபிக்கிறோம். அற்புதங்கள் நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் பெரியவராக இருக்கிறார். ஒவ்வொரு தேவைக்கு அற்புதங்கள் நடக்க முடியாது, சமாதானத்தை கொடுக்க முடியாது, நன்மையின் கிருபை தொடர், தேவைகள் அனைத்தையும் செய்யும், புது பலத்தால் இடைக்கட்டு தேவைகளை செய்யும். இயேசுவே நமக்கு நன்றி செலுத்துகிறோம். கட்டிலேயே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிக்ஷையே ஜீவ வழி. ஆண்டவரே உம்முடைய வழியில் நடக்கிற பிள்ளைகள் ஜீவனோடு ஆண்டவரே நல்ல பலத்தோடு சுகத்தோடு வாழ்வார்களாக. அத்துடைய நாமம் மகிமைப்பட முடியாது. புது பலத்தால் இடைக்கட்டு ஆண்டவரே குறைகள் எல்லாம் நிறைவாக்கும்படி செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்புடைய ஐக்கியமும் சமாதான சுகமும் நாம் அனைவரோடும் என்றென்றும் சதா காலங்களிலும் கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா.